ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் தாங்க தூங்க முடியும். எல்லாத்தாலையும் அப்படி தான். ஆனால் ஷிப்பை பொறுத்தளவு ஃபுல்லாமே ஒர்க் இருக்கும். அதனால் நமக்கு பிரேக் மட்டும் தான் இருக்கும், லீவ் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொர்க்கமான அறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு பெட்ஷீட் எல்லாமே நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு லாண்ட்ரிலேருந்து கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்து நம்ம பர்சனலாக வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அவங்கள வாஷ் பண்ணிடுவாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நமக்கு வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட ஏரியாவை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். இது ஸ்லீப்பர் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஹை வோல்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹை பவர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கணுங்க தூங்கும்போது. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டினரி. ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு இதை இன்டர் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி 5ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 6ஆம் தேதி இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டுருன்னு பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு கடல்லாம், அப்புறம் 8ஆம் தேதி நம்ம அமெரிக்கா போகிறோம். அப்புறம் என்னோடய பெட்டோட சைஸு மொத்தம் இதெல்லாம் அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தம் வந்துட்டு ஒரு 4 ஜான் வருதுங்க, ஜான் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 ஜான் வருது. அப்புறம் மெயினான ஒன்று வந்துட்டு இந்த 8 மாதம் இது இல்லாட்டி என்னால் இருக்க முடியாதுங்க. ஏன்னா அப்பப்போ சளி பிடிக்கும், தலைவலிக்கும். ஸோ இதுதான் என்னோட டாக்டர் மாதிரின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.